இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ராஜா, உதயநிதி தீய சக்தி எனவும் அவர் இந்துக்களின் எதிரி என ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இந்து மதத்தை, சனாதன இந்து தர்மத்தை மலேரியா, டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன இந்து விரோத தீய சக்தி. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, சனாதன தர்மம்னா அது இந்து மதம் தான். ஆகவே அந்த தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் இது ஆன்மீக மாநாடு இல்லை, கரெக்டுங்கிறேன், இந்து விரோத மாநாடு தான் அது. நீங்கள் முருகனை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஏமாற்று அரசியல் பண்ணுறத இந்துக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. கூலிக்கு ஆள் கொடுத்து ஒரு ஜேசியும் இத்தனை வண்டியில் ஆள் கூட்டின்னு வரணும்னு சொல்லி நடத்தின ஒரு பொலிட்டிக்கல் ஜம்போரி பழனியில், அது இந்து ஆன்மீக மாநாடே இல்லை. இந்து மதத்தில் அதுவும் குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தியின் பொழுது காவல்துறையில் எந்த அதிகாரியாவது அத்துமீறி நடந்துண்டா மாநில அரசு உடனடியாக அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அனைத்து ஹிந்து இயக்கங்களும், பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி எல்லாமே உங்களுடைய அதிக்கிரமங்களை ஏற்க மாட்டோம். ஏன்னா சனாதன இந்து மதத்தின் எதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின். அவரே சொல்லியிருக்கார், அவருக்கு இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்கு நடந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரிமினல் ஆக்டில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர். அவர் இங்கே இருக்க மற்றவங்களாம் சீனியர் மினிஸ்டர்ஸ், அது துரைமுருகனாக இருக்கலாம், அல்லது என்னோட நண்பர் நேருவாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் உதயநிதிக்கு அடிமை தானே. ஆகவே ஒரு ஹிந்து விரோதியின் அடிமை அரசாங்கம் காவல்துறையை பயன்படுத்தி இந்துக்களுக்கு எதிராக, விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக தமிழ்நாட்டில் எங்கே நடவடிக்கை எடுத்தாலும், அத்துமீறினாலும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டு இருக்காது, இந்து அமைப்புகள் பார்த்து கொண்டு இருக்காதுன்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.